கிரிட் சிஸ்டத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கண்டெய்னர் ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணோம். காலம் வந்து நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா காலம் வந்து என்னத்துக்கு கொடுப்போம்னா நம்ம டிஃபால்ட்டு கிரிட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்மால் மீடியம் லார்ஜி எக்ஸ்ட்ரா லார்ஜி டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் வருது. நம்ம சின்ன சைஸ் வேணும்னா மொபைல் சைஸுக்கு பண்ணும்போது COL கொடுத்துவிடும். அதே இது அடுத்த சைஸு போகும்போது COL SM வேணும்னா கொடுத்துக்கலாம். MD கொடுக்கலாம், LG கொடுக்கலாம், XL கொடுக்கலாம், டபுள் XL கொடுக்கலாம். அதே போது இதை நம்ம இந்த ஸ்க்ரீன் சைஸே 12 ஸ்ப்ளிட் பண்ணிவிடும். இப்போ பார்த்துடுங்க, நம்ம 3 காலம் கொடுத்துருக்கோம். அதனால் 3 இருக்க மொத்த லொக்கேஷனில் கண்டெய்னர் லொக்கேஷனை 3 ஸ்ப்ளிட் ஆகி காட்டுது. இப்போ பாருங்கள், காலம் பதிலாக கண்டென்ட் கொடுக்குறேன். கண்டென்ட் நம்ம நிறைய கண்டென்ட் வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ 3 ஸ்ப்ளிட் ஆகிடுச்சா உங்களுக்கு காலம் 3 காலமாக இருக்குது. இது எனக்கு 4 காலம் வேணும்னா இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிடும். முக்கியமானது நம்ம ரோய்க்குள்ளே தான் எழுதணும். இப்போ 4 காலமாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இது 5 காலம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒன்று போடும், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 5 காலம். இதே போல் நீங்கள் 12 காலம் ஒன்று கூட போடும். இப்போ பார்த்திங்கன்னா 6 காலம் ஆகிடுச்சு ஒரு ரோயில். இது காப்பி பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 6 காலமாக இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 6 காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இது 12 காலமாக ஸ்ப்ளிட் ஆகும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 12 காலமாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு கண்டென்ட். 10 காலமாக இப்போ ஸ்ப்ளிட் ஆகிருக்குது. இது கண்டெய்னர் ஃப்ளூயிட் கொடுப்போமே இதில். கண்டெய்னர் ஃப்ளூயிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ 12 காலமாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. கண்டெய்னரில் போடும்போது 10 காலம்தான் ஸ்ப்ளிட் ஆகுது. கண்டெய்னர் ஃப்ளூயிடில் போடும்போது 12 காலமாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இது எனக்கு 2 செக்ஷனாக தான் வேணாம்னு சொல்லி பார்த்துடுங்களா, 2 செக்ஷனாக பிரிக்கும். இப்போ இதில் 6 கொடுக்கும். ஃபஸ்ட்டு 2லேயும் 6. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு பார்ட்டை 6 ஆட்டம் 2 ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இதே 6 கூட 2 கொடுத்தோன்னா அடுத்த லைனுக்கு போயிடும். இப்போ இன்னும் ஒரு பார்ட் இருக்குது, ஒரு பேராகிராஃப் இருக்குது, அடுத்து ஒரு பேராகிராஃப், அடுத்து 2 பேராகிராஃபும் கீழே. இந்த 2 பார்ட்டும் எக்ஸ்ட்ரா இதே போல் பேராகிராஃபாக மாறிடும். இப்போ பார்த்திங்களா, உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரியுது. 2 பேராகிராஃப் 4 பேராகிராஃப் இதே போல் 6 6 கொடுக்கும்போது நம்மளுக்கு டோட்டல் 12
12 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம் 6 இது எம்டியில் கொடுக்குறோம். எம்டியை 6 பிரிக்கிறோம். இப்போ ரீப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்க்ரீன் வரைக்கும் 6 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 12 போல் பேராகிராஃப் போலே மாறிடுச்சு. இதில் சிஓஎல் மட்டும் கொடுத்து நான் ஒரு 4 கொடுக்குறேன். இது மீடியம் ஸ்க்ரீனுக்கு உள்ளது, இது ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு உள்ளது. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா இது 4 ஸ்ப்ளிட் ஆகிருக்குது. இது ஒரு 4 சின்ன ஸ்க்ரீனுக்கு வரும்போது தான் இது சிஓஎல் 4 வந்து மொபைல் ஸ்க்ரீனுக்கு வரும்போது தான் அந்த மாடலில் டிஸ்பிளே ஆகும். இதே எக்ஸ்ட்ரா ஒன்று பேஸ்ட் பண்ணுறேனே. இப்போ பாருங்கள், இப்போ 3 பார்ட் வந்துடுச்சு. இது பெரிய சைஸ் ஆகும்போது இதில் இதுக்கு அடுத்த ஸ்க்ரீன் சைஸுக்கு எஸ்எம் கொடுப்போம். எஸ்எம்னு போட்டு 12 கொடுப்போம். இது மேலே அவ்வளோ கண்டென்ட்டு. இது நம்ம இப்போதைக்கு வேண்டாம், டெலிட் பண்ணிடுவோம். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு 4 ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். இப்போ ஸ்க்ரீன் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பாருங்கள், அடுத்த ஸ்க்ரீன் சைஸ் போகும்போது நம்ம இந்த காலம் எஸ்எம் 12 வந்து அப்ளை ஆகிடுச்சு. அதனால் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு தெரியுது. இது காலம் எஸ்எம் 12 6 மாற்றணும்னு வைங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 12 வச்சுருவோம். இது வந்து 6 இருக்குது. சிஓஎல் எல்ஜி 6 கொடுக்கும். இதுக்கு அடுத்த சைஸ் வரும்போது 6 மாறணும். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் அதில் 12 மாற இது வைப்போமே. இப்போ பார்த்திங்கன்னா MD6 இப்போ காலம் எஸ்எம் 12க்கு சைஸுக்கு இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இருக்குது. நான் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இப்போ ஃபுல்லாக 100% தெரியுது. ஏன்னா நம்ம எஸ்எம் 12ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ எஸ்எம் 6ன்னு கொடுத்துருந்தோன்னா இது 2 பேராகிராஃபாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா MD6க்கு கொடுத்துருக்கோம். 6ன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு 6 பார்ட்டு ஒரு இதுக்கும் அடுத்த 6 வந்து அடுத்த பேராகிராஃபுக்கும் செட் ஆகிருக்கு. கூட கொஞ்சம் இப்போ நம்ம எல்ஜி 12 கொடுத்ததுனால கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காகவே ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஃபஸ்ட் பேராகிராஃப் மாறும். இந்த மாதிரி அடிச்சு பார்த்தீங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு பேராகிராஃபு. கொஞ்சம் சுருங்கும்போது எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பாருங்கள். இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ப அதுதான் கண்டென்ட் அந்த ஏரியாவில் போயிடும். இப்போ நம்ம பெரிய சைஸுக்கு பார்க்கறதுனால இப்போ காலம் சிஓஎல் எக்ஸ்எல் 12 கொடுப்போமே. இப்போ
12க்கு பதிலாக நம்ம 6 கொடுப்போம். இப்போ பார்த்தீங்களா, இது எக்ஸல் சைஸுக்கு ஸ்க்ரீனுக்கு சைஸுக்கு இருக்கனால டபுளாக பிரிஞ்சிடுச்சு. இதை இது கொஞ்சம் சுருங்கும்போது அது ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஏன்னா நம்ம எல்ஜி 12 கொடுத்துருவோம். 12 எனக்கு இந்த டிஸ்பிளேக்கு வரணும்னு. ஸ்க்ரீன் சைஸுக்கு மாற நம்மளுக்கு என்ன மாடலில் கொடுத்துருக்கோமோ அந்த இது அப்ளை ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஸ்ப்ளிட் பண்ணணும்னு வச்சுடுங்க. 3 ஈக்குவல் காலமாக வேணும்னா காலம் MD4 போட்டுருங்க. போட்டாலும் போதும். காலம் 4 யூஸ் பண்ணலாம். COLMD4. இப்போ எனக்கு 3 காலம் வேணும். இங்கே வேணும். 3 ஸ்ப்ளிட் ஆகிடுச்சா? ரோ வந்து இன்னும் க்ளோஸ் ஆகுது. இந்த டிவ் வந்து இன்னும் இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு காலம் வேணும்னா காலம் MD4 எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து ரோய்க்கு வந்துடுச்சு. நம்ம அதிகமாக கொடுக்க அடுத்த ரோயில் அடுத்த கண்டென்ட் வந்துடும். 2 கண்டென்ட் ஆகிரும். பார்த்தீங்களா? இது எத்தனை வேணும்னாலும் நாம் கொடுத்துட்டே போகலாம். இது ஈக்குவலாக இப்போ 4 ஸ்ப்ளிட் பண்ணனால ஈக்குவல் ஆகிடுச்சு. இதை இது ஒரு 8 கொடுப்போமே நடுவில். அடுத்ததுலையும் 8 கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு 4, இது வந்து 8. உங்களுக்கு 12 முடிஞ்சு. அதனால் அடுத்த ஸ்க்ரீனுக்கு வந்துடுச்சு. அடுத்தது 4, இது அடுத்த 4, இது அடுத்த 8. இப்போ நம்ம சைடு பார் ஏதாவது வேணும், எனக்கு உள்ள சைடு பார் போல் வேணும். இது ஃபஸ்ட்டு பேராகிராஃபு, இது 12 இருக்கட்டு, ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இருக்கட்டு. அடுத்த ஒரு ரோ க்ரியேட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு உள்ள பேராகிராஃபு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இருக்குது, 12க்கு இருக்குது. அடுத்த பேராகிராஃப் எல்லாம் இன்னும் தொடங்குது. இது ஒரு 8 இருக்குது, அடுத்த ஒரு 4 இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, இது மேலே உள்ள செக்ஷன், இது வரைக்கும் உள்ள செக்ஷன், இது அடுத்த ரோ, இது செகண்ட் ரோ. இதில் உங்களுக்கு ஒரு பிரேக்கு கொடுத்து பார்ப்போம். பிரேக்கை நம்ம கண்டனில் கொடுப்போம். பிரேக்கு இப்போ அப்ளை ஆகல. நம்ம பிரேக்கு இதில் பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்களா, சின்ன ஸ்க்ரீன் சைஸுக்கு வரும்போது 100% தெரியுது. MD ஸ்க்ரீனுக்கு எழுதியிருக்கனால மீடியம் ஸ்க்ரீன் சைஸ் வரும்போது இது 8 ஆட்டம், இது 4 ஆட்டம் ஸ்ப்ளிட் ஆகுது. இது எனக்கு ஃபுல் விட்த் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா
இதை 12 மாத்திரம், இதையும் ஒரு 12 மாத்திரம். இப்போ பாருங்கள், இது ஒரு 12 ஆகிடுச்சு. இந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு மட்டும்தான். பார்த்தீங்களா? இப்படி தான் ரெஸ்பான்சிவாட்டு நம்ம மாற்ற முடியும். இப்போ மொபைலுக்கும் டெஸ்க்டாப்புக்கும் மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணணும்னா இந்த வேல்யூவை மட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், டாட் எல்லாம் இருக்கிற டாட்டா எடுத்துரும். இது மொபைல் ஸ்க்ரீனு, இது டெஸ்க்டாப் ஸ்க்ரீனுக்கு 4 ஸ்ப்ளிட் ஆகுது. மொபைல் ஸ்க்ரீனுக்கு போகும்போது 2 மாறிடும். இப்போ 3 ஆச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீனுக்கு பார்ப்போம். இப்போ ஒரு பார்ட்டு, 2ஆவது பார்ட்டு, 3ஆவது பார்ட்டு. இப்போ 3 பார்ட்டாக இருக்குது. இது மொபைல் ஸ்க்ரீனுக்கு போகும்போது நம்ம 6 கொடுத்துருவோம். காலம் 6 கொடுத்ததுனால அது என்னால் பார்த்திங்களா, இது ஒரு பாதியாக பிரிஞ்சிடுச்சு, இது ஒரு 6ஆக பிரிஞ்சிடுச்சு. அடுத்த பேராகிராஃப் அடுத்த லைனுக்கு போயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே நம்ம 12 தான் பிரிக்க முடியும். நம்ம 1 6 கொடுத்துருக்கோம், அடுத்த லைன் 6 கொடுத்துருக்கோம். அப்போ டோட்டல் பார்க்கும்போது 12 ஆகிடுச்சு. அதனால் அடுத்த 2 அடுத்த ரோய்க்கு போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் யாரை மாற்றிட்டு 3 கொடுத்துருந்தோன்னா பாருங்கள், 3 12 ஆகிடுச்சு. 4 கண்டென்ட் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்குது. இது 12 கொடுத்தோம்னா இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகுமே இந்த ஃபுல் ஏரியாவுக்கு வந்துடும். பார்த்திங்களா, 3 மட்டும் இந்த இதுக்கு செட் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆகும்போது அது அடுத்த சைஸுக்கு, அடுத்து நம்ம எம்டி உள்ள மாடலில் MD4 கொடுத்துருக்கனால 4 வரும். இது 4 வேணும்னா 3 கொடுப்போங்க. இப்போ பார்த்திங்கன்னா 4 பேராகிராஃபும் ஒரே லைனுக்கு வந்துடுச்சு. ஸ்க்ரீன் சைஸு சுருங்க அது வித்தியாசப்படும். ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கு ஏற்ப நம்ம இந்த மாடலில் பார்த்திங்கன்னா இது 3 கொடுத்துருக்கனால 3 கண்டென்ட் வந்துருக்கு. இதுலேயும் 3 கொடுப்போம். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒரு பேராகிராஃப் வந்துடும் உங்களுக்கு. பார்த்திங்களா, 3 காலமாக ஸ்ப்ளிட் பண்ணனால 3 காலத்தை அதை எடுத்துக்கிடு ஒரு கண்டென்ட்டுக்கு 3 3 3 3. இந்த மாடலில் தான் நம்ம கிரிட் சிஸ்டம் டிசைன் பண்ணுறது.